ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐபி. நம்ம டெய்லி 10 ருப்பீஸ்லேருந்து எஸ்ஐபி போடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதுதான். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துருங்க. வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் கிளிக் பண்ணாவே ஸ்கீம் செலெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எல்லா எஸ்ஐபியும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து ஃபேமஸாக கமாடிட்டி ஃபண்டு, கோல்டு, சில்வரில் கூட நீங்கள் வெறுமனே மினிமம் சார்ஜில் இப்போ பாருங்கள் 100 ருபீஸ் 25லேருந்து இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். கோட்டாக் கோல்டு ஃபண்டெல்லாம் நீங்கள் வெறும் 21 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்குங்கிறதையும் நம்ம இதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சில்வர்லேயும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்லேயும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணும்னாலும் உங்களால் பண்ண முடியும். லோயஸ்ட் எஸ்ஐபி இது வரைக்கும் நம்ம உள்ளதிலே லோயஸ்ட் எஸ்ஐபி கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இதில் நான் 10 ரூபா இதை பண்ண போகிறேன், அதாவது ஆக்சிஸ் பேலன்ஸ்டு அட்வான்ஸ்டு ஃபண்டை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த இன்வெஸ்ட் நவ்வை கிளிக் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் நவ் கிளிக் பண்ணிங்கன்னா இதிலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். டெய்லி பண்ண போகிறீங்களா, இல்லை மந்த்லி பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு டைம் மட்டும் எஸ்ஐபி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் கால்குலேஷன் ரிட்டர்ன்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் டெய்லி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கால்குலேட் ஆகும், எவ்வளோ இன்கம் வரும், எல்லாமே உங்களுக்கு இந்த டேட்டாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்னு எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக எஸ்ஐபியில் போய்ட்டு ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த எஸ்ஐபியில் போய்ட்டு லம்சமாக இருந்தாலும் லம்சமில் கொடுக்கலாம், எஸ்ஐபியாக இருந்தாலும் எஸ்ஐபியில் கொடுக்கலாம். லம்சம் மீன்ஸ் ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஒன் டைமாக போடுறது. அந்த மாதிரி எஸ்ஐபியாக இருந்துச்சுன்னா டெய்லி மந்த்லி இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மினிமம் எவ்வளோ சார்ஜு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மினிமம் சார்ஜை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் மந்த்லி டெய்லி இதை சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிரியேட் மாண்டிடேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பேங்க்லேருந்தே டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அதாவது இப்போ டெய்லி இப்போ நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த மந்த் அப்படின்னு சொல்லி நம்ம போடும்போது அது என்ன செஞ்சிடும், இத்தனை வருஷத்துக்கு டெய்லி உங்களுக்கு 10 ரூபா கட் ஆகிட்டே வரும் பேங்க்லேருந்து. அதே மாதிரி மந்த்லி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மந்த்லி வந்து 10,000 போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ மந்த்லி ஒரு டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். அப்போ என்ன செய்யும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா? இது மாதிரி தான் உங்களுக்கு எஸ்ஐபி போடணும். இந்த மாதிரி எஸ்ஐபி நீங்கள் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பழக்கூடை இருக்குது, அப்போ அந்த பழத்தில் மியூச்சுவல் ஃபண்டு போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பழக்கூடையை ஒன்றா அப்படியே அந்த பழத்தை சாப்பிட்ற மாதிரி. ஆனால் எஸ்ஐபி அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து ஒரு பழமாக கடித்து சாப்பிட்ற மாதிரி. இந்த 2 தான் அதோட இதில் எது பெனிஃபிட் இல்லைன்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு எஸ்ஐபி பெனிஃபிட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இப்போ வந்து டெய்லி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்போ டெய்லி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது நல்ல ரேட் இறங்கும் போது கூட உங்களுக்கு பை பண்ணி கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணும்போது நல்ல இன்கம் கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். அதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு போடும்போது மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே டைமில் நம்ம பண்ணிவிடுவோம், வெயிட் பண்ணணும். இது 2மே லாங் டேர்ம் தான். நீங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கும்போது தான் மியூச்சுவல் ஃபண்டும் சரி எஸ்ஐபியும் சரி நல்ல லாபம் கொடுக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு மேலே போகும்போது நல்ல லாபம் கொடுக்கும். எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சேவிங்ஸாக இருக்கும். இடையில நம்ம எப்போ வேணாலும் எஸ்ஐபியில் எடுத்துக்கலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இடையில எடுத்தோம்னா இன்கம் அந்தளவுக்கு இருக்காது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த ஆன் ஸ்க்ரீனில் என்ட்ரிச்சில் நீங்கள் ஆன் ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்க முடியும். சரியா? வேறு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் எஸ்ஐபியை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எஸ்ஐபி எந்த டைமில் எவ்வளோ போடணும், என்னென்ன மாதிரி எஸ்ஐபிஸ் இருக்குது, அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் ஐடியாஸும் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டேட்டா கொடுத்துரும். இப்போ எஸ்ஐபி கால்குலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை எடுத்துட்டோம். அப்போ அந்த எஸ்ஐபி பிளானில் நான் 25 ரூபா நான் பே பண்ணுறேன்னா மந்த்லி எனக்கு இது வந்து டெய்லி. இப்போ மந்த்லியே நம்ம வச்சு பார்ப்போம். மந்த்லி என்ன வரும்,
3 வருஷத்துக்கு பிறகு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். வெறும் 25 ரூபா நான் மந்த்லி போட்டேன்னா என்னோடய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு பாருங்கள் 900. ரிட்டர்ன் எனக்கு 611 கிடைக்கும். அப்போ 1511 கிடைக்கும். அதாவது 1511 அப்படின்னு கிடைக்கும். ஒரு ஆனுவலைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 18%, 19% கிடைக்கும். இதுதான் வந்து இந்த இந்த கால்குலேஷன். இந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் டைம் நம்ம பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் எல்லாமே. இப்போ எஸ்ஐபிலே நான் இப்போ 500 போடுறேன் அப்படின்னு சொன்னால் மந்த்லி 3 வருஷத்துக்கு பிறகு எனக்கு 12,300 ரிட்டர்ன் கிடைக்கும். அப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லோ ப்ராசஸாக ஹை ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே நமக்கு 18,000, ஆனால் ரிட்டர்ன்ஸ் நமக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆனுவலைஸ்டாக பண்ணி ஒரு ஒரு அசம்ஷனாக கொடுக்குது. இதுதான் எஸ்ஐபி. இதில் முன்ன பின்ன வரும். அதாவது இன்றைக்கி டேட்டில் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சு இது கொடுக்குது. ஆனால் இது வந்து அன்னன்னைக்கு என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? தேங்க்யூ.